நிக்கிலன் பர்த்டேக்கு செஞ்ச ஹாட் வீல்ஸ் கேக்கோட மேக்கிங் வீடியோவை நேத்து பார்த்தீங்க இல்லையா? பார்க்காதவங்க கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தெரியும். இந்த வீடியோல இந்த ஹாட் வீல்ஸ் கார் நல்லபடியா கேக்குக்குள்ளோடி டிராவல் ஆச்சா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிக்கிலன் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே இந்த ஹாட் வீல்ஸை விளையாண்டு பார்த்தோம். ஆக்சுவலாக உங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன். பட் கண்ணை இமைக்கிற நேரத்துக்குள்ளே அந்த கார் கடந்து வந்துருச்சு கேக்கு. அப்படி ஒரு ஸ்பீடு. அதனால தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ஹாட் வீல்ஸ் ரொம்ப பிடிக்குது போல. என்ன அவங்க அப்பா வர்ற வரைக்கும் நானும் தம்பியும் ட்ராக்கை ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். பட் அவங்க வந்த உடனே பிள்ளை காரை கொண்டு செவத்துல முட்டை விட்டு உடைக்க பார்க்குறியா, பாரு அவனை எப்படிலாம் ஏமாத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூ டர்ன் போட வை தம்பி, அது நம்மக்கிட்டே திரும்ப வரும், நம்ம போய் எடுக்க தேவையில்லை அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. செம்ம ஐடியா இல்லை? ஜென்ஸ்னாலே பொதுவாக காரில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கல்ல, கார் பைத்தியம்னே சொல்லலாம். அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஐடியாலாம் தோணுது போல. ஆக்சுவலாக டாப் டயரை கட் பண்ண கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் அதில் அந்த ஃப்ளோட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, கார் சுத்திக்கிட்டே இருக்கா. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் செக்ஸ்ல செஞ்ச சாக்கோ ட்ரஃபிள் கேக்கை முதல்ல கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வா தம்பின்னு சொல்லியிருந்தேன். அவன் கூப்பிட்டு பார்த்துருப்பான் போல. இல்லம்மா யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எல்லாரும் வெக்கமா இருக்குடா பயமா இருக்குடான்னு சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளேயும் விதுஸ் கிச்சன் டீம் கூடயும் சேர்ந்து இந்த கேக்கை கட் பண்ணிட்டோம். ஆளாளுக்கு விளையாண்டு பார்க்குறீங்களே, ஐடியா கொடுத்த நான் ஒரு தடவை விளையாண்டு பார்க்க வேண்டாமான்னு ஆசையில் அவங்களும் ஒரு தடவை விளையாண்டு பார்த்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. சிம்பிளாக நீட்டாக இந்த பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது. நிக்கில் பேபி செம்ம ஹாப்பி. எனக்கு அதுதான் திருப்தியே. கேக்கை எப்படா வெட்டி முடிப்பீங்க, ஹாட் வீல்ஸ் எடுத்து விளையாடணும்னு ஆசையாக காத்து கிடந்தான். ஃபைனலாக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஆசை தீர விளையாண்டான். சென்டர் ஸ்பேசரில் கொடுத்துருந்த அலாய் வீல் அந்த டயரை நம்ம வெட்டி பார்க்கணும் இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதுலேயும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். கேக்கை விட வேகமாக இந்த டயர் தாங்க காலியாச்சு. வீட்டில் செஞ்ச பொரி உருண்டைங்கிறதுனாலே என்னன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு.